தங்கச்சி ஆ சொல்லுங்க, இங்கதான் இருக்கேன். வேலைக்கு போட்டு போற வெள்ளை சட்டையை காணுங்க. எனக்கு ஷர்ட் போடுற பழக்கம்லாம் இல்லையே. விளையாடாதீங்க, சட்டை எங்கங்க? ஏன் கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? தேடி பாருங்க, அங்கதான் எங்கேயாவது இருக்கும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இங்க தாங்க வச்சுட்டு போனேன். அப்போ சட்டைக்கு கை கால் முளைச்சு ஓடி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். பின் என்னங்க, பீரோல தான் வச்சேன்னு சொல்றீங்க, வேற எங்க போயிட போகுது? அங்கதான் இருக்கும், நல்லா பாருங்க. நல்லா தாங்க பார்த்து நிற்கிறேன், காணோன்றேன். ஏங்க சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்க தானே எடுத்து வச்சிருக்கீங்க, கொடுங்க. இது என்ன வம்பா போச்சு? நான் ஏன் உங்க ஷர்ட்டை மறைச்சு வைக்க போறேன் சொல்லுங்க? விளையாடாதீங்க, டைம் ஆயிடுச்சுங்க, வேலைக்கு போடுங்க, கொடுங்க. நான் எடுக்கல. காலங்காத்தால வெறுப்பேற்றுறீங்க, கெஞ்ச வைக்காதீங்க, ப்ளீஸ் வச்சு கொடுங்க வச்சு. நான் தான் சொல்றேன்ல, நான் எடுக்கலன்னு. போங்க, போய் நல்லா தேடி பாருங்க. ஃபுல்லா தேடி பார்த்தேன், நீங்கன்னா வந்து தேடி கொடுங்க, வாங்க வந்து பாருங்க, வாங்க. சட்டை வேணுமா? நாங்க கேள்வி இது. வேணுமா வேணாமா? வேணுங்க. அப்போ நான் சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க சொல்றதானே கேட்டுனுக்குறேன். இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அழக்கூடாது. என்ன பாக்குறீங்க? பதில் சொல்லுங்க. அல்ல, அது அப்பா ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல ஆயிட்டேன். அதுக்காக தான் சொல்றேன், இனிமே எந்த விஷயத்துக்காகவும் நீங்க அழவே கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்ங்க. பை. பாத்தீங்களா, பயங்கரமான ஆளுங்க நீங்க. சட்டியை எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கிறீங்க. இது ரோஸ் டிசைன்ல இருக்குது. எம்ப்ராய்டரி. இதுதான் சாரா சட்டையை ஒழிச்சு வச்சிருந்தீங்களா? பயங்கரமான ஆளுங்க நீங்க. செம்மையா இருக்குது டிசைனு. நீங்களா பண்ணீங்களா? செம்மையா இருக்குது. ஐயோ என்ன தெரியாத விஷயமே கிடையாது, எல்லாமே தெரியுது உங்களுக்கு. அப்படிலாம் இல்லைங்க, ஏதோ சுமாரா இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணுவேன். இந்த தன்னடகம் தான். நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. என்னத்துக்கு தேங்க்யூலாம்? சரி, அத்தை விடுங்க. என்ன திடீர் திப்பின்னு இப்படி ஒரு யோசனை? ஏன் திடீர்னு கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் வாங்கிப்பாங்க, இப்போ எதுக்கு அதான் கேக்குறேன். நான் உங்க கூட இருந்தா எல்லாத்துலயும் ஜெயிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதுல என்ன டவுட்டு? கன்ஃபார்மா என் கூட நீங்க இருந்து நான் ஜெயிப்பேன். அதுவும் நேற்று நைட்டு இந்த வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த ஃபீல் அப்படியே அப்படியே உள்ள இருக்குது. ஒரு நிமிஷம் சட்டையை போட்டுக்கிறேன். நீங்க டிசைன் போட்ட சட்டையை போட்ட உடனே ஒரு மாதிரி ஒரு தெம்பு வருதுங்க, ஒரு வேகம், ஒரு உற்சாகம். சாமாங்க. அதுக்குதான் இந்த எம்ப்ராய்டரி போட்ட ரோஸ். இந்த எம்ப்ராய்டரி போட்ட ரோஸ் உங்க கூட இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏன் நினைப்பு தான் இருக்கணும். இது வெறும் ரோஸ் இல்லைங்க, நானே நினைச்சுக்குங்க. எப்பவும் நான் உங்க பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கணும். இது பாருங்க, இன்னும் உங்களால நல்லா உழைக்க முடியும். இது என்னோட gift மட்டும் இல்ல, இதுல என்னோட அன்பும் சேர்ந்திருக்கு. இது வெறும் எம்ப்ராய்டரி மட்டும் இல்ல, என்னோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இதுல இருக்கு. தேங்க்ஸ்ங்க. என்னங்க இதுக்குள்ள போய் தேங்க்ஸ் எல்லாம்? எதுக்கு நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்? நீங்க நல்ல எஃபர்ட் போட்டு உழைங்க, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நம்ம செய்யற வேலை உண்மையா அர்ப்பணிப்போடு செஞ்சா போதும், அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வரும். கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயோ டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. இனிமே நான் உங்களை வேற லெவல்ல பார்க்கணும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க நல்லா வரணுங்க. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட என்னோட காதலை சொல்லி உங்க கூட சந்தோஷமா வாழணும்.
ஏஜென்சிக்கு ரொம்ப நாளாக சப்ளையே போல இருக்கு. செக் பண்ணு. ஒரு நிமிஷம்ப்பா, செக் பண்ணி சொல்கிறேன். வேற சப்ளை இருக்க மாதிரி இருப்பான்டா. இல்லைப்பா, இப்போ ரீசெண்டாக தான் சப்ளை போயிருக்குப்பா, சிஸ்டமில் இருக்கு. இந்த ராயல் ட்ரேடர்ஸ்க்கு பேமெண்ட்டே போல ரிமைண்டர்ஸ்லாம் வந்துருக்கா. அவன் தான் பிரச்சனை பண்ண போகிறான் பாரு. ஒரு நிமிஷம்ப்பா. ஆமாப்பா, பேலன்ஸ் இருக்கு. நான் இப்போது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அது எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்கிறேன்ப்பா. அடே சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. அப்புறம் மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. உட்காருங்க. இருக்கட்டும் சம்பந்தி, நீங்க உட்காருங்க. உங்க அப்பா இருக்காரு பாரு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சம்பந்தி, நல்லா இருக்கேன். வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. அடடடடா, வாடா வாடா வாடா, வா வா வா. எப்படிடா இருக்குமா? நல்லா இருக்கேன்ப்பா. சந்தோஷம் சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. வாங்க வாங்க தம்பி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சரி சரி. ராமநாதன், விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. தொழில இதெல்லாம் சகஜம்தான். என்ன எடுத்துக்கங்க, இந்த மாதிரி எத்தனை சறுக்குகளை நான் சந்திச்சிருப்பேன். ஆனா போராடித்தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். என்னடா இவன் நமக்கே பாடம் எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்னை விட நீங்க அனுபவசாலி. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சம்பந்தி, எல்லாம் சரி பண்ணிடலாம். உங்க ஆறுதல் வார்த்தைக்கு நன்றி. டேய் மணி, ஐயா அந்த செக்கட்ரா. சரிங்க. இந்தாங்க. என்ன சம்மதி இது? இதுல 5 கோடி ரூபாய் எழுதியிருக்கேன். யார் யாருக்கு செட்டில் பண்ணணுமோ அவங்களுக்கு பூரா சீக்கிரம் செட்டில் பண்ணிடுங்க. வேணாம். அட வாங்கிக்கங்க ராமநாதன். வேணாங்க. ஏன் வேணாங்கிறீங்க? இல்ல வேணாம். சம்பந்திக்கு சம்பந்தி ஒரு உதவி பண்றது இல்லையா? வாங்கிக்கங்க. வேணாம் சம்பந்தி, கொடுக்காதீங்க. இதை வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது. இதுல என்ன இருக்கு ராமநாதன்? ஒரு உதவி செய்யறேன்னு நினைச்சு வாங்கிக்கங்க. சரி, என் பொண்ணு கொடுக்குற சீதனமா நினைச்சுக்கங்க. வேணாங்க, இப்படி எல்லாம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. இப்படி சொன்னா எப்படி ராமநாதன்? மாப்பிள்ள, நீங்களாவது அப்பாட்ட எடுத்து சொல்லுங்க. மாமா வாங்கிக்கோங்க மாமா. சம்பந்தி, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா பணம் வேணும், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? நமக்கு இருக்கிற வசதிக்கும் கௌரவத்துக்கும் அடுத்த ஆள்கிட்ட கை நீட்டி கடன் வாங்க முடியுமா? அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கு? சம்பந்திட்ட எடுத்து சொல்லுங்க. தம்பி, நீங்க என்ன தம்பி அங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க தானே இந்த குடும்பத்துக்கு மூத்தவரு. நீங்க தானே அப்பாக்கு எடுத்து சொல்லணும். நீங்க சொன்னா கேப்பார் தம்பி, சொல்லுங்க. இல்லைங்க, அது அப்பா அவரே பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாரு. பரவாயில்ல, நீங்கள் விட்டுருங்க. உறவு முறையில கொடுக்கல் வாங்கல் வேண்டான்னு மாமா நினைக்கிறாரு போல. இந்த விஷயத்துல யாருக்கும் தர்ம சங்கடம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் என்னவோ மாமா யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அட என்னம்மா, நீங்களும் அவரோட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி, இந்த பணத்தை நான் கடனாவே உங்களுக்கு தரேன். நிஜமா தான் ராமநாதன் சொல்றேன். கடனாகவாவது வாங்கிக்கிங்க. நீங்க யார்கிட்டயோ கடன் வாங்க போறீங்க, அதை ஏன்ட்ட வாங்கிக்கிங்க. இவ்வளவு சொல்லி நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? நீங்க இந்த மாதிரி வீம்பு பண்ணுங்கன்னு தெரிஞ்சுதான் நான் பத்திரத்தோட வந்துட்டேன். மணி, ஐயா அந்த பத்திரத்தை இந்தாங்க. இந்தாங்க. இதுல கடனுக்கான பத்திரம் இருக்கு. திருப்தி இருந்தா கையெழுத்து போடுங்க. செக்க வாங்கிக்கோங்க. குடிங்க சம்பந்தி.
போத நம்புறீங்களா நான் கடனுக்கு தான் கொடுக்குறேன்னு? இந்தாங்க சம்பந்தி, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. சமந்தி, ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. கவலையப்படாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வட்டி முதல்ல திருப்பி கொடுத்துறேன். நீங்க பாருங்க ராமநாதன், இந்த பத்திரமே உங்க திருப்திக்காகத்தான். உங்களால எப்ப முடியுமோ அப்ப முதல்ல மட்டும் கொடுங்க. இத பாருங்க, இந்த பணத்தை வச்சு முதல்ல எல்லாருக்கும் செட்டில் பண்ணுங்க. பழைய ராமநாதனா கம்பீரமா இருக்கணும். அப்பதானே சம்பந்தம் பண்ண எனக்கு பெருமையா இருக்கும். அப்புறம் சம்பந்தி, பணத்தை வாங்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்ப நான் புறப்படுறேன். வரட்டுங்களா? வாங்க. வரமா? வாங்க. வரேன்தா. வாங்கப்பா. வரமாப்ல. வாங்க மாமா. சரி. சொல்லுங்கப்பா. அத்தா ரூம்ல தான் அத்தா இருக்க. பேசலாம்ல? ம், பேசலாம்ப்பா, சொல்லுங்க. அவனுக்கு போய் கடன் கொடுக்க சொன்னித்தா, என்னத்தா உன் பிளானு? நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்பதான் ராமநாதன் கடன் வாங்குற அளவுக்கு வந்திருக்கான். அப்படியே விட்டா அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து நடுத்தருவுக்கு வந்துட போறான். நாம எதுக்கு தான் அவனுக்கு உதவி பண்ணணும்? ம்ஹும். இல்லப்பா, இந்த கடன்ல இருந்து அந்த ராமநாதன் ஈஸியா மீண்டு வந்துருவான். ஆனா அந்த ஆளு அப்படி மீளக்கூடாது. அதனாலதான் அந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்க சொன்னேன். அந்த ஆளும் கையெழுத்து போட்டுட்டாரு. இனிமே இந்த வீட்டோட குடும்பி என் கையில. இந்த வீட்டை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கணுமோ அப்படி ஆட்டி படைப்பேன். என்ன மோத்தா, உன் கணக்கே எனக்கு புரியல. அப்பா, இந்த விஷயம் புழுவை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி. அந்த ராமநாதன் மீன் இல்லப்பா, திமிங்கலம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா. என் ஆத்தா சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அதனால தான் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம பணத்தோட வந்தேன். அப்பா, இதெல்லாம் ஆரம்பம் தான். சீக்கிரம் அந்த ராமநாதன் குடும்பம் நடு தெருவுக்கு வரும். அதுக்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்படி சொல்லுத்தா, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரிதான், எதுவா இருந்தாலும் எனக்கு நீ போன் பண்ணு. ஏன் இந்த ஆட்டோ சாவி எங்க வச்சேன்? இங்கதான் இருந்தது. ஆ,
உஷு செம்மங்க நச்சுன்னு இருக்கிறீங்க பா 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 அப்படியே உங்களை பார்த்தா அழுதுங்க தேவதை மாதிரி இருக்குதுங்க இந்த கேலண்டர்ல எல்லாம் மகாலட்சுமி படம் வரும் தெரியுமா இனிமேல் உங்க போட்டோ தான் வரணும் அப்பதான் அது அப்படி இருக்கும் போதும் போதும் கைவிட எதுக்கு போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு சொல்லு. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன் தெரியுமா? அப்படியா? ஆமா. அப்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொன்னதுக்காக தேங்க்ஸ். இருங்க ஏதோ ஒன்று வருது. ஒரு தங்க சிலையே தங்க நகைகளை போட்டுக்கொண்டு கண்ணாடியில் அழுகு பாக்குதே. ஆச்சரியக்குறி. இது என்னது? கவிதை. கவிதைன்னு அடுத்த தடவை சொல்லிட்டு சொல்லுங்க. பழகிறீங்களா? நீங்க நான் வேணா சொல்லுங்க. பயங்கரமா இருக்கிறீங்க. சரி. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வெளியில போறோம். அப்படியா? எங்க போறோம்? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு உங்களையும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்கா. ஓகே, சூப்பரா போயிட்டு வந்துருவோம். அதுக்கு நான் வண்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே. வேதா. ஹேய், ஓமணி. ஹாய். வரும். என்ன வேதா, ரெடி ஆயிட்டியா? 5 minutes. ஏய், இதுதான் 1 hour சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்சிருச்சுடி. ஓகே, சண்டை போடாம ரெடி ஆகுங்க. நான் கீழ வெயிட் பண்ணுகிறேன். சரி. குடு, நான் வச்சு விடுறேன் உனக்கு. இந்த ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு வேதா. தேங்க்ஸ் டி. நீயும் ரொம்ப அழகா இருக்க. எங்க கிளம்பி போறா? கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு 1 hour ரெடி ஆயிட்டு இருக்க. நீ ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு. பக்கத்துல தானே இருக்கு, போயிடலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டியா? போலாமா? எங்க கிளம்பிட்டீங்க? இல்லக்கா, எங்கேயோ வெளியே கிளம்பி போற மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷனா? ஃப்ரெண்டோட மேரேஜ், அதான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஓ, சூப்பர். வேதாக்கா, செம்மையா இருக்கீங்கக்கா. என்னக்கா அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன், ஒரு தேங்க்ஸ் கூட இல்ல. நீங்க போட்டிருக்க நகையெல்லாம் உங்களுக்கே ரெடி பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளோ சூட்டபிளா இருக்குக்கா. என் கண்ணே பற்று போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கீங்க. ஆனா பட் இவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி வெளியே கிளம்ப தெரிஞ்ச உங்களுக்கு யாரோட நகையை போட்டு போகணும்னு தெரியலையே. என்ன சொல்ற? என்னக்கா அப்படி கேக்குறீங்க? இப்போ நீங்க போட்டிருக்க நகை யாரோடதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நான் மாமா தந்த நகை தான் போட்டுட்டு போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஓஹோ, அப்போ நீங்க மாமா கொடுத்த நகையை தான் போட்டு போறீங்க இல்ல? இதெல்லாம் நீங்க உங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த சொந்த நகையா? அனிதா, நீ ரொம்ப பேசுற. நான் ரொம்ப எல்லாம் பேசலக்கா. இது யாரோட நகைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது பாரு, இது மாமா தந்த நகை தான். வேற யார் நகையும் நான் எடுத்து போட்டுட்டு போல. அது சரி, மாமா தந்த நகை இல்ல? இதெல்லாம் இந்த குடும்பத்தோட நகை. தொழில்ல ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த நகையை வச்சுதான் அடைக்கணும்னு இருந்தாங்க. அப்படி இந்த நகையை அடமானம் வச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்றீங்க மாமா எனக்கு தந்த நகை, அது எப்படி இங்க இருந்திருக்கோம்? அடமானம் வச்சிருந்தா அப்புறம் எப்படி நீங்க கல்யாணத்துக்கு வெளியில போட்டு போக முடியும்? அதுவும் இல்லாம இந்த நகை இங்க இருக்கிறதுக்கு காரணமே ஏன் அப்பா. அவரோட பணத்துல தான் கடனையே அடைச்சிருக்கோம். அதனாலதான் இந்த நகை தப்பிச்சுது. அப்படி வாங்காததுனாலதான் உங்க நகைன்னு சொல்லி பந்தாவா போட்டுட்டு இருக்கீங்க. புரியுதா? இப்ப சொல்லுங்க, இது யாரோட நகை? யாரோட நகையை போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு இப்ப தெரியுதா வேதாக்கா? ஒருத்தவங்களோட பொருளை போடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அடிப்படை நாகரிகம் கூடவா தெரியாது உங்களுக்கு? வேதவள்ளி அக்காக்கு இதெல்லாம் தெரியும். அது எப்படி தெரியாம இருக்கும்? படிச்சவங்க தானே. ஐயோ பாவம், இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியாதா?
அவங்களுக்கும் சூடு சொரணை வெக்கம் மானம் ரோஷம் இதெல்லாம் இருக்காதா என்ன? நானா இருந்தா கோவத்துல உடனே கழட்டி போட்டு ஓடி இருப்பேன் அப்படியே. வேதவள்ளி அக்கா என்ன மாதிரி என்ன கோவக்காரங்களா? அவங்களுக்கு நகை தானே முக்கியம். பாவம் நீங்க நீங்க போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க, நமக்கு தான் எதுவும் இல்லையே, போட்டுக்கோங்க. ஆச்சோ அக்கா, நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் ரோஷப்பட்ட நகையெல்லாம் கட்டிடாதீங்க. நாம 2 பேரும் ஒரே வீட்டுல வாக்கப்பட்டிருக்கோம். நான் உங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டேனா என்ன? இல்ல இந்த இல்லாதவங்கலாம் பக்கத்து வீட்டுல கல்யாணத்துக்கு நகையை கடன் வாங்கி போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு போறதா நினைச்சுக்கிறேன். சரி, நான் பாவப்பட்டு போன பட்டன் கொடுக்குறேன், போட்டு போங்க.